வணக்கம். என்னுடைய பேர் ஜெயகுருஸ். நாங்க எங்களுடைய ஊர் கன்னியாகுமரி. நாங்க ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். நாங்க தேங்காய் ஓட்டியில கைவினை பொருட்கள் நிறைய செய்றோம். அது தேங்காய் ஓட்டியில அது என்னன்னு கேட்கலாம். நாங்க அகப்பை, டீ கப்பு, ஜூஸ் கப்பு, பீர் கப்பு, ஒயின் கப்பு, எசென்ஷியல் ஐட்டம் அண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நானும் கடந்த 46 ஆண்டுகளாக பண்றேன். அதுல 4 மாநில விருது, ஒரு தேசிய விருது நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய இந்த மீனவ சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த தொழில சுமார் ஒரு 25 விதவை மற்றும் கைவிடப்பட்ட ஏழை பெண்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வர்றாங்க. அதுல அந்த அந்த மீனவ மற்றும் கைவிடப்பட்ட ஏழை பெண்கள்ல சுமார் இதுவரை ஒரு 6 மாவட்ட விருது இந்த பொருட்களுக்கு அவங்க பெற்றிருக்காங்க. அதுல இப்போ இந்த வருடம் 25, 26க்குள்ள மாவட்ட விருதை இவங்க வின்சி மேடம் அவர்கள் பெற்றிருக்காங்க. அவங்களும் தேங்காய் ஓட்டில அழகான ஒரு கைவினை பொருள் செய்து அந்த பொருளுக்கு இந்த மாவட்ட விருது இன்னைக்கு மாநில அரசு கொடுத்திருக்கு. அதுக்கு என்னுடைய சார்பிலாகவும் எங்களுடைய பணியாளர்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல அதே மீனவ பெண்ணான ஜெனோ அவர்களும் இந்த தேங்காய் ஓட்டில அருமையான ஒரு பொருளை செய்து அந்த பொருளுக்கும் இந்த தமிழக அரசு இந்த பூம்புகார் நிறுவனம் ஒரு மாவட்ட விருது வழங்கியிருக்கு. அதனால தமிழக அரசுக்கும் மாவட்ட விருதுக்கும் எங்களுடைய சார்பில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல பல பெண்கள் இந்த தொழிலை செய்து இந்த சமூகத்துக்கு இயற்கை மற்றும் பாரம்பரியமான பொருட்களை செய்யணும் அதை செய்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் சொல்றதா எங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும். அரசு இதை கருவியூர்ந்து இதே போல நிறைய கைவினை கலைஞர்களை உருவாக்கணும்னு சொல்றதா எங்க எண்ணம். இன்னைக்கு வின்சி உங்ககிட்ட பேசுன மாதிரி என்னுடைய பொருட்களுடைய படைப்புகளை செய்து வருகின்ற வின்சி அவர்கள், மாவட்ட விருது பெற்ற வின்சி அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் பேசும். என் பேர் வின்சி. நானும் ஒரு மீனவ பெண். கன்னியாகுமரியில தான் யூனிட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் கோகோனட் செல்லு அதை வச்சு தான் நிறைய பொருட்கள் செஞ்சு நாங்களும் அங்கே இது பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த தடவை 2025, 26 மாவட்ட விருதுக்கு நாங்கள் எங்களை கையாலேயே செஞ்சு பொருள் அனுப்பியிருந்தோம். அதை எங்களுக்கு செலக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த வருடம் மாவட்ட விருது கொடுத்துருக்காங்க. பூம்புகாருக்கு தான் நாங்கள் அனுப்பி வச்சுருந்தோம். அவங்க தான் செலக்ட் பண்ணி இந்த அவார்டை தந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் சோழமுறை சேர்ந்தவங்க நாங்கள் கைவினை பொருட்கள் செய்துட்டு இருக்கோம் தேங்காய் ஓட்டில். அதில் சிறந்த பொருளை செஞ்சு நாங்கள் பூம்புகாருக்கு கொடுத்துருந்தோம். அவங்க எங்களை செலக்ட் பண்ணி மாவட்ட விருது வாங்கி தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம்.